ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இயற்கையான முறையில் உடலில் எங்கு தங்கியிருக்கக்கூடிய கெட்ட வாயுக்களையும் முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே அதிகப்படியான கெட்ட வாயு நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான வயிற்று வலி, வயிறு உப்புசம், வயிற்றில் அதிகப்படியான சத்தம், நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு குத்தல், சில பேருக்கு மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு வீக்கம், கை கால் வீக்கம் அதிகப்படியாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு நெஞ்சு பக்கம் அதிகப்படியான வாயு சேரும்போது நெஞ்சு பிடிப்பு அதிகமாகி நெஞ்சு வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சோன்ற ஒரு உணர்வும் அது ஏற்படுத்தும். ஆனால் அதிகப்படியான வாயுக்கள் நெஞ்சுக்கிட்ட சேரும்போது அந்த மாதிரியான உயிரே போகிற மாதிரி இருக்கக்கூடிய வலியும் நமக்கு ஏற்படும். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. அடுத்ததா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததா அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். 1.25 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியினுடைய நிறம் நல்லா மாறி வரும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் இந்த இடத்துல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கல, இதுவே போதும். உங்களுக்கு அதிகப்படியான வாயுக்கள் இருக்குன்னா நீங்கள் பெருங்காய பொடி இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் வடிகட்டிக்குங்க. இது மிதமான சூட்டில் இருக்கும்போது குடிக்கணும். உங்களுக்கு சுவைக்காக தேவைப்பட்டால் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். சாப்பிட்டதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிகப்படியான வாயு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு வேளை குடித்தாலே போதும். ஒரு முறை குடித்தாலே நல்ல பலன் தெரியும். அட்லீஸ்ட் வாரத்தில் 2 முறை நீங்கள் உங்களுக்கு உடம்புல அதிகப்படியான வாயு நிறைந்த உடம்பா இருந்துச்சுன்னா 2 முறை குடிக்கும்போது உங்கள் உடம்புல கெட்ட வாயுக்களே சேராது. அன்றாடம் நம்ம உடம்புல சேர இருக்கின்ற அந்த கெட்ட வாயுக்களை இயற்கையான வழியில் வெளியேற்றத்திற்கு நம்ம உடம்புல 6 வழிகள் இருக்குது. ஏப்பம், தும்மல், இருமல், கொட்டாவி, உடற்பயிற்சி, ஆசனவாய். இதன் வழியாக அந்த கெட்ட வாயுக்கள் வெளியேறும் போது அதை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டுப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நாளடைவில் செருக அந்த கெட்ட வாயுக்கள் நம்ம உடம்புல சேர ஆரம்பித்து வயிறு உப்புசம், வயிற்று வலி, வயிற்றில் சின்ன சத்தம் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி நாளடைவில் அந்த வாயுக்கள் உடல் முழுவதுமாக பரவ ஆரம்பிக்கும். அதனால தான் கை கால் பிடிப்பு, நெஞ்சு பிடிப்பு, நெஞ்செரிச்சல் இது எல்லாமே அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை எப்பொழுதுமே நல்ல மென்று நிதானமாக உமிழ்நீர் சுரக்க சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் தினமுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு உடற்பயிற்சியோ இல்லைன்னா யோகாவோ செய்யணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம உடம்புல கெட்ட வாயுக்கள் தங்கவே தங்காது. வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கும் போது வாயுக்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலியை முழுமையாக குறைக்கும். வெந்தயத்தில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கு, மலச்சிக்கலை தவிர்க்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் கொடுக்கும். ஜீரகமும் ஓமமும் இதில் நம்ம ஏன் பயன்படுத்தியிருக்கோன்னா அதிகப்படியான வயிற்று வலியை குறைக்கும். வயிறு உப்புசம், உடம்புல எங்கே கெட்ட வாயுக்கள் தங்கியிருந்தாலும் அந்த வாயுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதை பின்பற்றி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.